வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை தியானிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பலனடைகின்றோம். நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை துளிர்க்கின்றது. வாசிக்கும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு செய்வார் என்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆம், உண்மையாகவே இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை கேட்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 45 முதல் 54 வசனங்களிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவன் தன்னுடைய மகன் வியாதியாயிருப்பதினால் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வருவதை பார்க்கின்றோம். வீட்டுக்கு வாருங்கள் என அழைக்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன் வீட்டில் இருந்தபடியே அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். உன் மகன் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார். நம்பி செல்லுகின்றான். மகன் பிழைத்து கொள்ளுகின்றான். இயேசு செய்த அற்புதத்தை நினைத்து அவனும் அவனுடைய வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த அற்புதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? ராஜாவினுடைய மனுஷர் என்று சொன்னால் அரண்மனையிலே வேலை செய்பவர்கள், மதிப்புள்ளவர்கள், கனத்துக்குரியவர்கள், பிரபுக்கள் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையிலே இருந்த ஒரு மனிதன் அந்த நாட்களிலே சாதாரண தச்சனுடைய மகன் என்று கருதப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வந்து பார்ப்பதை பார்க்கின்றோம். தான் உயர்ந்த நிலைமையிலே இருந்தாலும் தேவையில் இருந்தான். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்றெல்லாம் கருதாமல் இயேசுவினிடத்திலே தன்னை தாழ்த்தி வந்தான். யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி இயேசுவினிடத்திலே வருகின்றார்களோ அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், தேவைகளை சந்திக்கின்றார். இரண்டாவதாக, தன்னுடைய தேவையை அந்த மனிதன் இயேசுவினிடம் சொன்ன பொழுது, ஐயா வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது, இதோ வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அவன் எதிர்பார்க்காத பதில் இது. இயேசு அற்புதங்களின் மூலமாக செய்த காரியத்தை அவன் பார்த்து அதன் அடிப்படையிலே இயேசுவை நம்பி வந்தானே அன்றி உண்மையான விசுவாசம் அவனிடத்திலே இல்லை. எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை இயேசு எல்லாரிடமும் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். என்றாலும் கூட அற்புதங்களால் தான் நாம் இயேசுவை ஆரம்பத்திலே நம்புகின்றோம். அற்புதங்களை கண்டு நம்புவதுதான் பல சமயங்களில் மெய் விசுவாசத்தின் முதல் படியாக அமைகின்றது. மெய் விசுவாசம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, என்னுடைய இரட்சகராக நம்புவது, ஏற்றுக்கொள்ளுவது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தம் அற்புதங்களில் விசுவாசம் வைத்து தன்னிடத்திலே வந்த மக்களை ஒருபோதும் தள்ளிவிடவில்லை. இயேசு இப்படி சொல்வதின் மூலம் அவனுடைய நேர்மையை, ஆர்வத்தை சோதிக்கின்றார். அந்த மனிதன் ஒருவேளை பெருமை கொண்டவனாக, எரிச்சல் உள்ளவனாக இருந்தால் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதை கேட்டு அவன் திரும்பி போயிருப்பான். ஆனால் அவன் அப்படி போகவில்லை, நிற்கிறான். அவனுடைய விசுவாசம் உண்மைதானா என்று இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்புகின்றார். இயேசு இப்படி சொன்னாலும் அவன் போகவில்லை, இயேசுவை அழைக்கின்றான். நேர்மையாக, விசுவாசமாக இருக்கும்போது இயேசுவின் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். அந்த நேரத்தில் இயேசுவின் பதிலை அவன் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவன் நம்பிக்கையோடு இயேசுவை நம்பி அவன் திரும்பி செல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு தன்னோடு வரவில்லை. 25 கிலோமீட்டர் அவன் நடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கின்றான். ஏசாமி சுகம் கொடுத்துட்டார். ஆனால் அவன் அதை பார்க்கவில்லை. தகவல்கள் வரவில்லை. உடனடியாக வருவதற்கான வசதிகளும் இல்லை.
அவன் போய் பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த பயண தூரத்திலே அவன் என்ன யோசித்திருப்பான்? ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் அவன் மனதிலே திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்திருக்கும். இயேசுவின் வார்த்தை தான் நம் இதயங்களை தேற்றிக் கொண்டே இருக்கும். வீட்டுக்கு வரும் வரை அல்லது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை சந்திக்கின்ற வரைக்கும் அவனுக்கு இருந்த உற்சாகம், ஆறுதல், நம்பிக்கை என்ன? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த வார்த்தை தான். அநேக சமயங்களிலே எப்பொழுதுமே நம்மை ஆண்டவருடைய வார்த்தை தான் தேற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். காலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். மறந்து விடாமல் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுகின்ற பொழுது விசுவாசத்தோடு சமாதானத்தோடு நம்முடைய நேரங்களை நாம் செலவழிக்க முடியும். விசுவாசத்தோடு இருக்க முடியும். பதஷ்டப்படாமல் நாம் இருக்க முடியும். எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நம்மை தேற்றும். வீட்டுக்கு போகிறான். தன்னுடைய குமாரனை சந்தோஷமாய் அவன் பார்க்கிறான். வேலைக்காரரிடத்திலே அவர்கள் சொன்ன பொழுதே கேட்கிறான். குறிப்பாய் அறிந்து கொள்ள விரும்புகின்றான். எப்பொழுது சுகம் கிடைத்தது? 7ஆம் மணி நேரத்தில். அப்படி என்று சொன்னால் பகல் 1 மணிக்கு என்று அர்த்தம். யோசித்து பார்க்கிறான். இந்த நேரத்தில் தானே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இதை எண்ணி ஆண்டவரை விசுவாசிக்கின்றார். இயேசுவினிடத்திலே வந்து தேவைகள் சந்திக்க பெற்று இயேசுவை அவன் மறக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகின்றது? அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். சரீர சுகத்தின் வழியாக குடும்பமே ஆன்மீக சுகத்தை பெற்றுக்கொண்டது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதின் நோக்கம் என்ன? என் ஆன்மாவையும் அவர் தொட விரும்புகின்றார், சுகப்படுத்த விரும்புகின்றார். அவர்கள் சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை மறக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த அற்புதம் நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளை நம்ப வேண்டும். எப்பொழுதுமே இயேசுவின் வார்த்தைகள் தான் என்னை தேற்றிக்கொண்டே இருக்கும். அற்புதங்களை பெற்றுவிட்டு மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரை எப்பொழுதும் நம்புவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சரீர சுகம் மட்டுமல்ல, ஆத்தும சுகத்தையும் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுப்பவர் என்று நான் நம்பி அவரிடத்திலே வந்து 2 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அற்புதம் இவ்வளவு காரியங்களை நமக்கு உணர்த்துகின்றது. நேற்று உங்களை சந்தித்த தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.